திண்டுக்கல் அருகே உள்ள ரெட்டியார் சத்திரம் பகுதியில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளரை ஒருமையில் பேசி மிரட்டிய பழனி அறநிலைத்துறை அதிகாரி லட்சுமிக்கு வன்மையான கண்டனங்கள். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக பழனி இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் லட்சுமி தலைமையில் பழனி கோவிலில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் காவலாளியுடன் வந்துள்ளனர். இது தொடர்பான செய்திகளை சேகரிக்க திண்டுக்கல் பகுதியில் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் வந்துள்ளனர். அப்போது இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் லட்சுமி அந்த இடம் தொடர்பாக சிலருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்பொழுது கோர்ட் உத்தரவு நகலை அங்கு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்கள் முகத்தில் தூக்கி எறிந்ததால் இருவர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதை செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் மீது பழனி கோவிலில் பணிபுரியக்கூடிய காவலாளிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் எம்நாடு தொலைக்காட்சியில் பணியாற்றும் செல்வா மற்றும் லோட்டஸ் தொலைக்காட்சியில் பணியாற்றும் முரளி ஆகியோர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் பத்திரிகையாளர்களை காவலர்கள் தாக்கிய விவகாரம் தொடர்பாக அறநிலைத்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவிப்பதற்கு சென்ற பத்திரிகையாளர்களை மிரட்டும் வகையில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று, அதேபோல் பத்திரிகையாளர்களை தாக்கிய குண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு டுடே பத்திரிகை சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது ஆனந்தி.